அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பான தமிழ் உறவுகளே, நல்லா இருக்கீங்களா? நம்மலாம் வாழ்க்கையில் ஏதோ ஒரு தொழில் செஞ்சிடலாம் அப்படின்னு நம்ம கனவு கண்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கெல்லாம் நம்மளுக்கு முக்கியமாக இருக்கிறது பொருளாதாரம் தான். அது நம்மளுக்கு கிடைக்காது தான் இன்றைக்கி நமக்கு ஒன்றுமே செய்யாமல் எவனுக்கோ போய் அடிமையாக கிடக்குறோம். வெளிநாடு போகிறது, வேலை பார்க்குறது, இங்கே 16 மணி நேரம் வேலை பார்க்குறது, அங்கே 20 மணி நேரம் வேலை பார்க்குறது. ரொம்ப கஷ்டப்பட்டும் வாழ்க்கையில் முன்னேறின பாடு இருக்காது. 60 வயசு 70 வயசு ஆகியும் சில பேர் வாடகை வீட்டிலே இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி வெளிநாட்டிலேயே வாழ்க்கையை கழித்து வந்து ஒரே ஒரு வீடு மட்டும் தான் கட்டியிருப்பாங்க. அதோடு அவங்க லைஃப் முடிஞ்சு மொத்தா போனதும் போனது தான், இறந்து போனதும் போனது தான். என்ன அதனால் முதல்ல நம்மளுக்கு தேவை பொருளாதாரம். பொருளாதாரம் இல்லாமல் எத்தனையோ பிஸ்னஸ்மேனு நொடிச்சு போய் ஒன்றுமே இல்லாமல் போயிட்டுலாம் இருக்காங்க. அறிவு இருந்தும் தமிழனுக்கு அறிவு கடல் கடந்து கிடக்குது. அறிவு அவ்வளவு தொழில் செய்ய முடியும் தமிழ்நாடால். பொருளாதாரம் இல்லை, கையில் முதலீடு இல்லை. ஒருத்தவனை நோக்கி இப்போ பேங்க்கு போகணுன்னாக்கா அந்த கட்டுறதுக்குள்ளே அவன் ஃபோன் அடித்து நம்மளை கொண்டுடுவான். கட்டிட்டீங்களா கட்டிட்டீங்களா கட்டிட்டீங்களான்ட்டு. அதுலேயும் வாங்க முடியாது. வட்டி குட்டி போட்டு நம்மளே சாவடிச்சிடும். அதுவும் வாங்க முடியாதுன்னு வச்சுக்கிங்களேன். உறவுக்காரன் காசு கேட்டு போனீங்கன்னா, இப்போ தான் தம்பி கொடுத்தேன், ஒருத்தவனுக்கு 1,00,000 ரூபா கொடுத்தேன், 2,00,000 ரூபா கொடுத்தேன். அப்போல்லாம் இன்னொன்று என்ன சொல்லுவான்னாக்கா, ஒன்றுமே இல்லை, வீட்டில் ஒன்றுமே இல்லை தம்பி. வருமானமா? எனக்கு எங்கே வருமானம் இருக்குது? பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மாடி வீடு கட்டி அதில் இருப்பானுன்னு வச்சிங்களேன். அவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லைம்மா. அந்த மாதிரி ஆட்களும் இருக்காங்க. உறவுக்கானையும் நம்ப முடியாது, பேங்குக்காரனையும் நம்ப முடியாது. ரெண்டாவது சொந்தக்காரன்ட்டையும் ஒன்றும் கிடைக்காதா? இப்போ நான் மண்டையை பிச்சு கடைசியில் ஒன்று வெளிநாடு போகணும், இல்லை மெட்ராஸ் போய் வேலை பார்ப்பான், இல்லை மும்பையில் போய் வேலை பார்ப்பான். இப்படியே அவன் வாழ்க்கை போகும் முதலீடு இல்லாமல்.